Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தை எதிர்கொள்ள தேவையான அறிவுறுத்தல்களை பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வழங்கியுள்ளார். போதுமான அளவுக்கு குடிநீரை தொடர்ந்து பருகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த தாகம் இல்லைன்னாலும் தொடர்ந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ முடிந்த அளவு வெளியே போகிற ஆக்டிவிட்டீஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அவசியம் போகணுன்னு இருந்தால் காலையிலே போய்க்கலாம். ஸோ மதியத்துக்கு மேலே ஒரு 3 வரைக்கும் போகிறத தடுக்கிறது நல்லது. லோக்கலில் அவைலபிளான உங்கள் பழரசங்கள் அந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிறது பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தயாரிச்சிருக்க ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீசனில் உள்ள ஃப்ரூட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது அப்படியேவும் சாப்பிடலாம், அதை ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். வெயில் சீசனில் குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். ஸோ மம்ஸு, சிக்கன் பாக்ஸு, அது இல்லாமல் சாதாரண இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இது வழக்கமாக வர்றது தான். பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம். மைல்டு இன்ஃபெக்ஷன் வரும், எந்தவித மார்ட்டாலிட்டியும் இல்லை. இது செல்ஃப் லிமிட்டிங், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 வீக்குள்ளே இது சரியாக போயிடும். அவுட்டோர் டெலிவரி பண்ணுறவங்க, இல்லை வெயிலில் வேலை செய்கிறவங்க, கட்டட தொழிலாளிகள், இல்லை இந்த செங்கல் சூழலில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்டதில் வெயில் எக்ஸ்போஷர் இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிழலுக்கு வரணும். அது இல்லாமல் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்களுக்கு ஓஆர்எஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இதில் சேஃப்டி முக்கியம். சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கோடைக்கால பாதிப்புகளோடு வரும் மக்களுக்கு தேவையான மருந்துகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தயார் நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் வெளியில் சென்று உணவு சாப்பிடுவது, கண்ட இடங்களில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து வீட்டிலிருந்து தண்ணீர், பழச்சாறு எடுத்து சென்று அருந்துவது நல்லது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பாட்டில் குளிர்பானங்கள், ஆல்கஹால் அருந்துவதை தவிர்த்து மோர், இளநீர் பருக வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நம்ம வெளியில் போகும்போதும், வீட்டு வெளியில் போகும்போது இந்த ஹீட் இருக்கிற டைமில் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை போகக்கூடிய நிலைமை வந்ததுன்னா நம்ம நம்மளே நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போங்க, அது ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் சேஃப். இல்லை இளநீர் குடிங்க, இல்லை மோர் குடிங்க, இதெல்லாமே ரொம்ப சேஃப். ப்ரிஃபரபிளி ஹோம்மேட், இல்லை இளநீர், இல்லை வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ், தர்பூசணி, கிர்னி பழம், அந்த மாதிரி சாப்பிட்டா கூட நமக்கு ஹைட்ரேஷன் நல்லா பார்த்துக்கலாம். சுட்டரிக்கும் வெப்பத்தில் வெளியேறும் வியர்வையால் பாக்டீரியா தொற்று வர வாய்ப்புள்ளதால் தளர்வான காட்டன் ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்க வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. சன்ஸ்கிரீன் கிரீம் பயன்படுத்தலாம், ஸ்டீராய்டு உள்ள கிரீம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். சம்மரில் முக்கியமான இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான காரணம் ஸ்வெட்டிங். அஃப்கோர்ஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்ம ரெகுலராக நல்ல ஒரு லூஸான ஃபிட்டிங் க்ளோத்ஸு, ஒரு நல்ல ஒரு காட்டன் க்ளோத்ஸு, அதே மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு சுற்றி வேறு உள்ள என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் கோல்டர் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வெட்டிங்கை ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போக பாருங்கள். நாகை மாவட்டம் கல்லாரில் 425வது ஆண்டு கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டினை முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கையோடு இஸ்லாமியர்கள் எடுத்துச் சென்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி வனப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி காட்டு பன்றியை வேட்டையாடியதாக 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மான் கொம்புகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் பிடிபட்ட 3 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதமாக விதித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற பெண்ணிடம் தகாத வார்த்தை பேசியதாகவும், பொருட்கள் எடை குறைவாக வழங்கியதாகவும் கூறி பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டனர். பொதுமக்களை சமாதானப்படுத்திய போலீசார் விற்பனையாளர் தர்மராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனது அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட மாவட்ட ஆட்சியரை மனு அளிப்பதற்காக வடசேரியைச் சேர்ந்த சங்கர சிந்தாமணி என்பவர் வழிமறித்தார். அவரை போலீசார் அகற்றிய நிலையில் அருகே அழைத்து விசாரித்த ஆட்சியர் ஸ்ரீதர், சிந்தாமணி கோரிய சொத்து பிரச்சினை தொடர்பாக துரித நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் டீக்கடை முன் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற 2 இளைஞர்களை பெண் கூச்சலிட்டதும் வாகனங்களில் 5 கிலோமீட்டர் துரத்திச் சென்ற போது ஒருவர் தப்பிவிட மற்றொருவர் சிக்கினார். அவரை கம்பத்தில் கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.